லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. அண்மை செய்தி. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிட மம்தா பானர்ஜி முடிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிட மம்தா பானர்ஜி முடிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் கணபதி. மம்தா பானர்ஜி தனித்து போட்டியிட முடிவு செய்திருக்கிறார். என்ன விவரம்? மேற்கு வங்க மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு 2 மக்களவை தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களோ இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தங்களுக்கு கூடுதல் இடம் வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் தற்போது அஸ்ஸாம் மாநிலத்திலே நடைபெற்று வரும் ராகுல் காந்தியின் நியாய யாத்திரை அடுத்த கட்டமாக மேற்கு வங்க மாநிலத்தின் வழியாக செல்ல இருக்கிறது. இது குறித்து இன்று மம்தா பானர்ஜியை கேட்டபோது நியாய யாத்திரை மேற்கு வங்க மாநிலத்திலே நடைபெறுவது குறித்து எந்த தகவலும் இல்லை என தெரிவித்த மம்தா பானர்ஜி, காங்கிரஸ் கட்சியுடன் எந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என தெரிவித்திருக்கிறார். அத்துடன் அதிரடியாக நாங்கள் தனியாகவே பாரதிய ஜனதா கட்சியை மேற்கு வங்க மாநிலத்தில் தோற்கடிப்போம். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே கூட்டணி வேறு வேறு விதமாக இருக்கும். ஆனால் மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை நாங்கள் தனியாகவே போராடி பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்போம் என வலியுறுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என தெரிகிறது. ஆகவே மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை திரிணாமுல் காங்கிரஸ் தனியாகவும் காங்கிரஸ் கட்சி தனியாகவும் போட்டியிடும் சூழல் உருவாகிறது. இப்படி நிலை ஏற்பட்டால் காங்கிரஸ் கட்சி இடதுசாரி கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் மம்தா பானர்ஜி இடதுசாரி கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட விரும்பவில்லை. ஒரே கூட்டணியில் இருந்தாலும் மம்தா பானர்ஜி இடதுசாரி கட்சிகளுடன் கூட்டணியை விரும்பவில்லை. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு 2 இடம் மட்டுமே என தெரிவித்திருக்கிறார். இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு ஒப்புதல் இல்லை என்பதால் தற்போது மேற்கு வங்க மாநிலத்திலே கூட்டணி இல்லை. மும்முனை போட்டியாக ஒரு புறம் திரிணாமுல் காங்கிரஸ், இன்னொரு புறம் பாரதிய ஜனதா கட்சி, மூன்றாவதாக காங்கிரஸ் இடதுசாரி கூட்டணி போட்டியிடும் சூழல் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இப்படி வாக்குகள் பிரியக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள் அனைத்தும் ஒரே அணியாக திரள வேண்டும் என இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முக்கிய நோக்கம் மேற்கு வங்க மாநிலத்தில் நிறைவேறுமா என கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. மம்தா பானர்ஜியோடைய இந்த முடிவு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாகவே ஏற்படக்கூடுமா? அது பற்றி என்ன விவரம்? நிச்சயமாக இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை பல்வேறு மாநிலங்களிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பஞ்சாப், டெல்லி, ஹரியானா, குஜராத் ஆகிய மாநிலங்களிலே காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. அதே போலவே மேற்கு வங்க மாநிலத்தில் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆகியோருடன் காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. தமிழ்நாட்டிலே அடுத்த கட்டமாக காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இப்படி பல்வேறு மாநிலங்களிலே இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றன. சில மாநிலங்களிலே பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மேற்கு வங்கத்திலே பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பதால் மம்தா பானர்ஜி அதிரடியாக தனியாக போட்டியிடுவோம் என வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த மாநிலத்தில் கூட்டணி அமையுமா என்பதில் ஐயம் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.